நம்ம ஆளுங்களை இங்க இருந்து எத்தனை பேர் அனுப்பணும்? நம்ம மொத்த ஊரே போனாங்க பார்த்தாங்க. ஒரு மாதிரி டேஞ்சரஸ் ஃபெல்லோ சார். பொலிய விழுவோம். நாளை வெளிவரும் தலைவன் இருக்கிறான் மயங்காதே. 5 நிமிஷம் நீ கூகுள் கேட்டு முடியல. நான் வந்தேன். கோவப்படுற மாதிரி யாராவது ஏதாவது சொன்னாங்கன்னா டக்குன்னு கண்ணத்தை சுட்டு. ப்ளீஸ் ப்ரோ. எத்தனை ரஜினி படம் பார்த்துருக்கேன். நான் சிங்கிளாக சீரியஸாக யாருடா சொன்னே? என் படத்துலேயே ஒரு சாங் ஒன்று இருக்கு, ஒரு ஃபேமஸ் சாங் ஒன்று இருக்கு, எல்லாரும் கேட்டிருப்பீங்க. எல்லா புகழும் ஒருவனுக்கே, நீ நதி போல ஓடிக்கொண்டிரு. ஒரு நதி ஒரு இடத்துல இருந்து அப்படியே புறப்பட்டு வரும், அதனுடைய ஒரு ஓன் பாதையில், இல்லைங்களா? ஒரு இடத்துல கொஞ்சம் பேர் கூடி நின்று விளக்குகளை ஏற்றி நதியில் விட்டு வணங்குவாங்க. நதி போய்கிட்டே இருக்கும். வேற ஒரு இடத்துல சில பேர், நம்மளை பிடிக்காத சில பேர் நதியில் கல்லெறிஞ்சு விளையாடுவாங்க. நதி பாட்டுக்கு போயிட்டே இருக்கும். அந்த நதி மாதிரி தாங்க நம்ம வாழ்க்கையிலையும் நம்மளை வணங்குறவங்களும் இருப்பாங்க, நம்மளை வரவேற்கிறவங்களும் இருப்பாங்க, நம்மளை எதிர்க்கிறவங்களும் இருப்பாங்க. அதெல்லாம் ஒரு பெரிய டிஸ்கரேஜ்மெண்ட் நான் எடுத்திருந்தேன். இன்னைக்கு உங்கள் முன்னாடி ஒரு விஷயம்லாம் நான் நின்றுருக்கேன். நம்ம வேலை நம்ம கடமையை செம்மையாக செஞ்சுட்டு அந்த நதி மாதிரியே போய்கிட்டே இருக்கும். உயிருக்கு வந்து பாதியில விட்டுட்டு போற பழக்கெல்லாம் இருக்கு. என்ன பொறுத்த வரைக்கும் இறங்கிட்டேன்னா ஜெயிச்சா. தளபதிக்கு அர்த்தம் தெரியும்ல. நமக்கு பின்னாடி பேசுறத பற்றிலாம் நம்ம கவலைப்படவே கூடாதுங்க. அவங்கள விட நம்ம 2 அடி. Samrat of South Indian box office, Vijay. அவங்கள விட நம்ம 2 அடி முன்னாடி இருக்கோன்றதை நினைச்சு பெரும் போட்டுக்கிட்டு போயிட்டே இருக்காங்க. தம்மா மாதிரி வேற ஆளா தலைவன்கிறது நாம தேடி போற விஷயம் இல்லை, நம்ம தேடி வர விஷயம். உங்களை கூப்பிடுங்க, அவங்களுக்கு தலைவனா. நம்மளால எதை ஈஸியா ஜெயிக்க முடியுமோ அதை ஜெயிக்கிறது வெற்றி இல்லை நண்பா. நம்மளால எதை ஜெயிக்கவே